ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தார்ட்ட நம்ம வீட்டு வேலை எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உளுத்த வடை சட்னி தாங்க நம்ம வீட்டு ஸ்பெஷல். என்னோடய ஸ்பெஷலே உளுத்த வடை சட்னி தாங்க. எங்கள் வீட்டு கெஸ்ட்டுமே வந்தாங்க. சரி, அவங்களுக்கு உளுத்த வடை சட்னிமே செய்யலாம்னு சொல்லிட்டு அதுமாதிரி சூப்பராக செஞ்சது. ரோஸ் மில்க்கு, நான் சர்பத்து, சாத்துக்குடி ஜூஸ் அது இது எல்லாம் போட்டு சூப்பராக ஸ்பெஷலாக செஞ்சாச்சுங்க. இப்போ செஞ்சுட்டு நோம்பே திறந்தாச்சுங்க. நோம்பு திறந்து பார்த்தீங்கன்னா ஜாமான் ஃபுல்லாக நீட் பண்ணி க்ளீனாக கழுகியாச்சுங்க. மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி கண்டு தாங்க வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அதுமாதிரி சூப்பராக கழுகலாம்னு சொல்லிட்டு அதுமாதிரி கழுகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி டேம் மீன்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு கடல் மீன்லாம் சாப்பிட்டு பழகிடுச்சுங்க. சரி, இந்த மீன் ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, வருஷக்கணக்கு ஆகிடுச்சு. ஆனால் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை, சூப்பராகவே இருந்துச்சுங்க. மீன் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷான மீன் கழுகிட்டு சரி அப்படியே கீரல் போட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு சூப்பராக பெரட்டி வச்சிடலாம். சகர் டைம்லாம் வறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தலையெல்லாம் போட்டு குழம்பே வச்சாலும் குழம்பே சூப்பராக கொட்டி வச்சிட்டேங்க. குழம்பு வாசனை கண்டாலும் தொழுதுட்டு வந்தாங்க. இஷா தொழுதுட்டு தராய் தொழுதுட்டு வந்திருந்தாங்க. அந்த குழம்பு வாசனை பார்த்தோன்னே எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டாங்க. தோசையுமே ஊற்றி கொடுத்துட்டாங்க. மீன் குழம்புக்கு தோசைக்கு சும்மா அப்படி இருந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கூட நல்லா இருக்குதுன்னு நினச்சேங்க. அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. கடல் மீன் சாப்பிட்டு பழையிட்டு இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப 2 நாளாக ஆயிடுச்சுங்க வீடியோ போட்டு. வெளியில் போகிற வேலைலாம் இருந்துச்சுங்க. அதனால் வீடியோ போட முடியல. சும்மா அப்படியே இஃப்தார் டைம் வீடியோ மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய வீடியோ கண்டிப்பாக எல்லாமே ரீச் பண்ணுங்கள். பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பார்க்குற எல்லாமே லைக் பண்ண மாட்டேங்க. எல்லாம் கண்டிப்பாக லைக் போடுங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஹோம் ஷாப்பிங்லாம் என்ன முடிஞ்சு சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. குழம்புக்குமே பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சத்தூள், உப்பு, நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டு பெரட்டி வச்சோம்னாக்கா நம்ம குழம்புலேயும் போட்டோம்னா இந்த மீன் மட்டும் கொஞ்சம் சல்லுனே இருக்கும். டேஸ்ட் வந்து மறுநாள் சாப்பிட்றது தான் நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு பெரட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். தேன் மாதிரி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்பு கொதிக்கும் போதே பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆளுக்கு தோசை சாப்பிட்டாங்க மீன் குழம்புல. சூப்பராக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன இஃப்தார் டைம் என்ன ஸ்பெஷல் சொல்லி சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், குழம்பு சூப்பராக சுண்டி வந்துருச்சு. குழம்பு சூப்பராக சுண்டி வந்துருச்சுங்க. குழம்பே பாருங்கள் சூப்பராக சுண்டி வந்துருச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படி மீனை போட்டுடலாம். சகருக்குமே சூப்பராக மீன் குழம்பே ரெடி ஆகிடுச்சு. சகரில் மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. மீன் குழம்பு செய்கிறதே கிடையாது. இன்றைக்கி தாங்க செஞ்சுருக்கிறேன் சகர் டைமில் மீன் குழம்பு. நைட் டின்னருக்கும் ஆச்சு, சகருக்குமே ஆச்சுங்க. இதுவே நாளை வரைக்கும் ஓட்டிடலாம். அவ்வளோதாங்க. வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.